வணக்கம். முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் திமுகவில் இணைந்தது துரதிர்ஷ்டவசமானது என சசிகலா அவர்கள் பரபரப்பான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். தாய் கழகம் என்று நினைத்து ஒரு தீய கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். இறுதி மூச்சு உள்ளவரை தீய சக்தி திமுகவை எதிர்ப்பதே எங்கள் நிலைப்பாடு என்றும், சட்டமன்ற தேர்தலில் மக்கள் விரோத திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப புதிய வியூகம் வகுத்து வருகிறேன் என்றும் தற்பொழுது அவர் தெரிவித்திருக்கிறார். கழக மூத்த முன்னோடியும் கழக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு வைத்திலிங்கம் அவர்களின் இந்த முடிவு மிகவும் துரதிர்ஷ்டவசமானது. அவர் தாய் கழகம் என்று நினைத்துக் கொண்டு ஒரு தீய கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டுள்ளார். இதனை அவரோடு இத்தனை காலம் உடன் பயணித்தவர்கள், ஏன் அவரது தொகுதியை சார்ந்த பொதுமக்கள் கூட இந்த முடிவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் இந்த நிலைமைகளுக்கெல்லாம் காரணம் ஒன்றே ஒன்றுதான். அது ஒரு சிலரின் சுயநலத்தால் நடப்பதை தவிர வேறொன்றும் இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பேர் இயக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு அம்மா அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட மாபெரும் ஒரு பேர் இயக்கம். இது ஏழை எளிய சாமானிய மக்களுக்காகவே உருவான இயக்கம். அம்மா அவர்கள் இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் இந்த இயக்கம் மக்களுக்காக இயங்கும் என்று சூளுரைத்தார். ஆனால் இன்றைக்கு தாங்களே தலைவர்களாக அறிவித்துக் கொண்டவர்கள் இயக்கத்தை காப்பாற்ற முடியாமல் தோல்வியடைந்து இருப்பதைத்தான் இது காட்டுகிறது. இன்றைக்கு யாராக இருந்தாலும் கட்சியை வளர்ப்பதை விட்டுவிட்டு அழிக்கின்ற செயல்களில் ஈடுபடுவது மன்னிக்க முடியாத செயலாகும். இது போன்ற கட்சிக்கு பாதகமான நடவடிக்கைகள் மூலம் திமுகவினரின் ஆசைதான் நிறைவேறியிருப்பதாக தெரிகிறது. இதைத்தான் திமுகவினர் அனுதினமும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள். கழகத்தை அழிக்க துடிக்கும் திமுகவினரின் எண்ணத்திற்கு வலு சேர்த்திடும் வகையில் நாம் கழகத்தினரை செயல்படுவது மிகவும் வேதனையாக இருக்கிறது. இது போன்ற செயல்கள் நுனிக்கிளையில் அமர்ந்து கொண்டு அடிமரத்தை வெட்டுவது போன்றது. இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஆலமரத்திற்கு கேடாக அமைந்துவிடும். அம்மா அவர்களது ஆட்சி காலத்தில் மாற்று கட்சிகளில் இருப்பவர்கள் தான் நம்மை தேடி வந்து இருக்கிறார்கள். அவர்களை இணைத்துக் கொண்டு நாம் பயணித்த வெற்றிகளை பெற்றிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அதற்கு நேர்மாறாக நடப்பது ஏனென்று அனைவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம் கட்சியின் சார்பாக போட்டியிட்டு வென்ற சட்டமன்ற உறுப்பினர்களை தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மாற்று கட்சிக்கு செல்கின்ற ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டனர் என்று ஒரு நீண்ட அறிக்கையை தற்பொழுது அவர் வெளியிட்டிருக்கிறார். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கான புதிய வியூகத்தை நான் வகுத்து வருகிறேன். அது குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்றும், நாளை நமதே வெற்றி நிச்சயம், பேரறிஞர் அண்ணா நம்ம வாழ்க என்று ஜெயலலிதா பாணியில் தன்னுடைய அறிக்கையினை அவர் தற்பொழுது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.